Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருக்கோம். இது மினி டிஃபன் தான். ஆனா வந்து மினி டிஃபன்ல யூஸ்வல் டிஃபன் மாதிரி இல்லாம இது வந்து வித்தியாசமான ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ் தான். முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ்லயே இவங்க ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க யூஸ்வலா சாப்பிடுற இட்லி தோசை வெரைட்டிஸே வந்து அவங்க மில்லட் பேஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ ஒயிட் சுகர், ஒயிட் ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்களே சேர்க்காம செய்யறாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்திணை உணவகம். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா வலைப்பத்தியார் சாலை முகப்பேர் ஈஸ்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ராஜ் நர்சிங் ஹோம் 24 hours ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. இவங்க வந்து தாரக மந்திரம் ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவரை சந்திக்காமல் மருத்துவமனை செல்லாமல் வாழும் வரை நலமுடன் வாழ நல்ல உணவுக்கு உயர்திணை உணவகம். அதுக்கு கீழே வந்து பெருசா போயிட்டே இருக்கு. உயர்தர சைவ சிறுதானிய உணவுகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம போலாம், நம்மள அன்போட வரவேற்கிறாங்க. ஃபைனலா நம்ம சிறுதானிய காலை உணவு வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இதுதான் வந்து மில்லட் காம்போ, மினி டிஃபன் காம்போ. மினி மாதிரிலாம் இல்லை, எல்லாமே வந்து ஒரு இந்த காம்போ சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இட்லி, தோசை, எல்லா மில்லட்டும் சேர்ந்த தோசை. இது வந்து வரகு இட்லி, இது வந்து சாமை பொங்கல், தேங்காய் சட்னி, கார சட்னி, முருங்கைக்காய் சாம்பார். ஸ்வீட்டுக்கு வந்து பாயசம் கொடுத்துருக்காங்க, வரகு பாயசம். அதே மாதிரி சாலட் கொடுத்துருக்காங்க, பச்சை பயிறு முளை கட்டினது. இது வந்து வாழைப்பூ வடை கொடுத்துருக்காங்க. வேற என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து கம்பங்கூழ் கொடுத்துருக்காங்க. கூட வந்து புதினா துவையல் மாதிரி வச்சு மோர் மிளகா வெங்காயம் வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பூரி. இது வந்து மில்லட் பூரி தான். 60% வந்து கோதுமை, 40% வந்து மிக்சடு மில்லட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க பூரி. இதுல மெயினான விஷயம் இதுதான். இது வந்து யூஷுவல் கிழங்கு கிடையாது. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, சக்கரவள்ளி கிழங்கு, அதை வந்து மேஷ் பண்ணி அதுக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்காங்க. தேங்காய் சட்னி. அடுத்தது இதுதான் வந்து கருப்பு உளுந்து களி, நல்லெண்ணெயில பண்ணுவாங்க இல்லையா. இதுவுமே வந்து ஒரு 100 grams போல கொடுத்துருக்காங்க. இது மோர் யூஸ்வலி பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அது கூடவே வந்து லட்டு, வரகு லட்டு. இது வரகு, அதுக்கப்புறம் பேஸ் வந்து வெல்லம் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது எள்ளு உருண்டை, கருப்பு எள்ளு உருண்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது கூட வந்து கருப்பட்டியும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது வேர்க்கடலை உருண்டை. மெயின் வந்து பேஸா வந்து உங்களுக்கு எல்லா மில்லட்ஸும் சேர்த்து உருண்டை மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏலக்காய்லாம் தெரியுது வெளியில. முதல்ல கூழில் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கம்பங்கூழ் இந்த போர்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு 35 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்த துவையலோட தான். துவையல வந்து தேங்காய்லாம் போடல, ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு பதத்துல வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, ஊறுகாய் எவ்வளவு போர்ஷன் கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சு போட்டிருக்காங்க. இதுல நல்லா திக்கா இருக்கு கூழு. சால்ட் வந்து நார்மலா போட்டிருக்காங்க. இந்த புதினாவோட சாப்பிடும் போது நல்லா இருக்கு. சொன்ன மாதிரியே அந்த கூழோட பதம் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. இந்த டேஸ்ட் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் யூஸ்வலா இதை வீட்லயே செஞ்சு சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. யூஸ்வலா நம்மளே செஞ்சு சாப்பிடும் போது அந்த ஒரு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து மத்தவங்க சர்வ் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும்ல டேஸ்ட். எனக்கு மோர் மிளகாவோட சாப்பிடணும்னு இருக்கு. இது ரொம்ப மைல்டா இருக்கிறதுனால இந்த மோர் மிளகாவோட சாப்பிடும் போது அதுல கொஞ்சம் உப்பு இருக்கு இல்லையா, இந்த காரம் உப்பு இது கூட ஆக்டா இருக்கு. அதே மாதிரி அவங்க கொடுத்த புதினா துவையலுமே நல்லா தாங்க இருக்கு. 35 rupeesக்கு கண்டிப்பா ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இது வேலை ஜாஸ்தி. அடுத்தது வந்து இந்த கருப்புளுந்து களி தான் சாப்பிட போறோம். இது வந்து 100 grams வந்து 85 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்வீட்டோட தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்வீட்லாம் சொல்ல முடியாது, இது ஹெல்த்தியான ஒரு விஷயம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நான் சின்ன வயசுல சாப்பிட்டிருக்கேன். எங்க பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியான டேஸ்ட். அந்த கருப்பு உளுந்துல வந்து கிண்டிக்கிட்டே நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க.
ஸ்வீட்னஸ் வந்து கருப்பட்டி போட்டிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. கொஞ்சம் சூடா இருக்கு. சாப்பிடும்போது அப்படியே வாயில கரையுது. மேல வந்து முந்திரி எல்லாம் போட்டு நீங்களே பாருங்க. செம்மையா இருக்கு அந்த பதம். நல்ல ஒரு சாஃப்டா உள்ள போறதே தெரியல. நல்லெண்ணெய் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து இந்த டிஃபன் காம்போ தான் நாங்க ட்ரை பண்ண போறோம். இதை வந்து 150க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஸ்வீட் சாப்பிட்டதுனால நம்ம சாலட்ல இருந்து போயிடுவோம். அவங்க வந்து பச்சைப்பயிறு சாலட்ல கேரட்டு, தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதிகமா சால்ட்டும் இதுலயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய போர்ஷன்லாம் இல்ல, சின்ன போர்ஷனா கொடுத்துருக்காங்க. இது வந்து டக்குன்னு ஒழுங்க முடியாது, ஏன்னா குக் பண்ண அதனால சூவ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுல லெமன் எல்லாம் போட்டிருக்காங்க. லெமன் போட்டு உப்பு எல்லாம் போட்டதுனால அதுல ஒரு தனி ஃபிளேவர் தெரியுது. மெயினா நான் வந்து ராவா இதை சாப்பிட்டது கிடையாது, வெஜ்ஜீஸ் சாப்பிடுவேன். அதனால டக்குன்னு எனக்கு ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த வரகு இட்லியை தான் முதல்ல ட்ரை பண்ண போறேன். அதுக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டா இருக்குங்க. உள்ள பாருங்க, அப்படியே ரவை இட்லி எப்படி இருக்கும் அது மாதிரி ரவையா இருக்கும். சாம்பார் வந்து முருங்கைக்காயெல்லாம் குட்டி குட்டியா போட்ட ஒரு சாம்பார். சாம்பார் சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி முருங்கைக்காய் ஃபிளேவர் சூப்பரா இறங்கி அப்படியே சாம்பார் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இட்லி எனக்கு டிஃபரன்ஸ்லாம் நான் ரொம்ப தெரியல. நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கு. நான் ரொம்ப டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். ஆனா வந்து யூஸ்வல் இட்லி வந்து ஆறிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்னஸே போயிடும். ஆனா வந்து இது ஆறுனாலுமே நல்லா ஒரு சாஃப்டா இருக்கு. எனக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இட்லிக்கும் அந்த சாம்பாருக்கும் நல்லா மேட்ச் ஆகுது. பொங்கல் தான் அடுத்தது. சாமை பொங்கல் கொடுத்துருக்காங்க. மேல வந்து கீ எல்லாம் ஊத்தி அப்படியே சுட சுட அந்த கீயே உருகி போயிருச்சு. இருந்தாலும் நான் இதுல கொட்டி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளவு போர்ஷன்னு, அப்பதான் தெரியும். தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பார்ப்போம். தேங்காய் சட்னி ரெண்டுமே ட்ரை பண்ணல. பொங்கல் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அதுல கீயோட மனம் வந்து தூக்கலா போட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அளவா தண்ணி எல்லாம் ஊத்தி பதமா பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதம்னா கன்சிஸ்டன்சி வந்து இப்படிதான் வரும். தேங்காய் சட்னி தான் மெயினான விஷயம். தேங்காய் சட்னில வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. அதுவுமே டேஸ்ட் அமேசிங்கா இருக்குங்க. இந்த பொங்கலுக்கு வந்து வடையோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வடை மட்டும் தான் மினியா கொடுத்துருக்காங்க. நல்லா பொறன்னு இருக்கு. வாழைப்பூ வந்து குட்டி குட்டியா நறுக்கி போட்டிருக்காங்க. இந்த டைம் கார சட்னியை ட்ரை பண்ணிடுவோம். எப்பவுமே நான் பொங்கலுக்கு கார சட்னியை தான் ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி அதை மிஸ் பண்ணக்கூடாது. வேற லெவலா இருக்கு மேம். இந்த கார சட்னில கொத்தமல்லி எல்லாம் போட்டு அவ்வளவா தேங்காய் போடாம வெங்காயம், தக்காளி, இந்த கொத்தமல்லியிலே அரைச்சிருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு பக்கம் இந்த வாழைப்பூ வடையோட டேஸ்ட், ஒரு பக்கம் இந்த கார சட்னியோட டேஸ்ட். பொங்கல் கூட ஆப்டா இருக்கு காம்பினேஷன். ரொம்ப ஒவ்வொரு காரமும் இல்ல, காரம் இல்லாத மாதிரியும் இல்ல, அதே மாதிரி புளிப்பும் இருக்கு. அதுல அந்த கொத்தமல்லியோட ஃபிளேவர் எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து வேற மாதிரி இருக்கு. இது எல்லா மில்லட்டும் கலந்த தோசைன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் போலயே. நல்ல ஒரு கிறிஸ்பி, மொத்தமாவே கிறிஸ்பியா இருக்கு இந்த தோசை. எனக்கு இந்த கார சட்னியோட தான் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கு. எனக்கு வந்து தோசை வந்து வித்தியாசமா தெரியல. எனக்கு அந்த கேழ்வரகு ஃபிளேவர் வருது. கேழ்வரகு தோசை எப்பவுமே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஆனா ஃபியூன்ஸ்ல அவங்க கேழ்வரகு யூஸ் பண்ணல. எல்லா சிறுதானியமும் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு பெருசா டிஃப்ரென்ஸுமே தெரியல. நல்லா இருக்கு. இது வந்து வரகு பாயசமா, வரகு பாயசம் மாதிரியே தெரியல, கேசரி மாதிரி இருக்கு. கேசரி சக்கரை பொங்கல் கலர்ல இருக்கு. ஆனா வந்து ரவரவையா இருக்கிறதுனால நான் கேசரின்னு சொன்னேன். நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி ரவரவையா இருக்கு. வெள்ளம் ஃபிளேவர் நல்லாவே வருது. ஆக்சுவலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம யூஸ்வலா ஒயிட் சுகர்லயே எல்லா ஸ்வீட்ஸும் சாப்பிட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. என்ன சொல்ற, ஒரு மாதிரி லைட்டா இருக்கு ஃபீல். மில்லட் அடையும் அவையிலும் கொடுத்துருக்காங்க. மில்லட் வந்து எல்லா மில்லட்டுமே மிக்ஸ் பண்ண அடை இது. இதோட பிரைஸ் வந்து 160 கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான்ப்பா சுட சுட இருக்கு. அடை அவியலுமே சூடா இருக்கு. இது வந்து யூஸ்வலி ஈவினிங்ல தான் கிடைக்கும். ஆனா இங்க வந்து எல்லா டைமுமே கிடைக்குது இந்த ஒரு விஷயம்.
இது வந்து யூஸ்வல் அடை மாதிரி இல்லைங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்கு. ஆனா நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு. அடை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சுட சுட சாப்பிடும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ரஃபா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது வந்து அந்த மாதிரி இல்லை. நல்ல ஒரு உள்ள சாஃப்டான லேயர் இருக்கு. அதே மாதிரி மில்லட்ல பண்ண மாதிரி ஒரு ஃபீலுமே கிடைக்கல. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. மேல போட்டிருக்க அந்த பொடி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது சான்ஸே இல்ல, செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த அடை அவியல் பத்தி சொல்லியே ஆகணும். ப்ராப்பர் அவியல் வந்து எப்படி அந்த பயிர் இதெல்லாம் போட்டு எல்லா வெஜ்ஜீஸும் போட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவியலுமே நல்லா சுட சுட சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட். பூரியெல்லாம் சுட சுட வந்தது, ஆனா வந்து ஆறி போயிடுச்சுங்க. யூஸ்வலா ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம தனியா பாயில் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா வந்து பூரி கூட கிழங்கு மாதிரி டேஸ்ட்ல சாப்பிட்டதே கிடையாது. எல்லாமே போடுவாங்க இல்லையா நார்மல் பூரி கிழங்குலாம், அது வந்து கிழங்கு உருளைக்கிழங்குக்கு பதிலா அந்த பூரி அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோனாலே ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அது கூட பூரி சாப்பிடும் போது நல்லா இருக்கு. இந்த பூரி வந்து எனக்கு பெருசா மில்லட்டோட டேஸ்ட் எல்லாம் தெரியல. 60% கோதுமை போட்டிருக்கிறதுனால. ஆனா வந்து அந்த யூஷுவல் பூரி மாதிரி டேஸ்ட் கிடையாது, வேற மாதிரிதான் இருக்கும். கம்பு ஆனியன் ரவை தோசை. இது நம்ம யூஸ்வலா ஆனியன் ரவை தோசை வெளியில சாப்பிட்டுருப்போம். இதை பார்த்த உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். கம்புல ரவை தோசையா அப்படின்ட்டு. இந்த மோடோட பிரைஸ் வந்து 25க்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு பெரிய கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. தண்ணி கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல தான். மேல வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தெரியுது. அப்படியே நுரைச்சிக்கிட்டு இருக்கு மோரு. யூஸ்வலா வந்து வெளியில மோர் குடிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், புளிப்பு டேஸ்ட் வராது. லைட்டா புளிச்சிருக்கு இந்த மோர்னாலே புளிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க கிட்ட வந்து எல்லாமே அளவா போடுறாங்க, சால்ட்ல இருந்து காரம்ல இருந்து. இதுல வந்து அந்த அளவுக்கு சால்ட்டோட ஃபிளேவரே தெரியல. அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. இவங்க கேட்கும் போது ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சாம்பாரோடையா சட்னியோடையா எல்லாமே நல்லா இருக்கு. சரி, அந்த சாம்பாரோடய ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து அந்த வெங்காயத்தோட ஃபிளேவர் இது எல்லாமே நல்லா இருக்கு. கம்பு ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. கம்பு தான் மெயினா பேஸா வச்சிருக்காங்க. ரவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. எனக்கு உள்ள போகும்போதே உள்ள போறதே தெரியல. இந்த 3 உருண்டையில வந்து எனக்கு ஃபேவரட் வந்து வேர்க்கடலை தான். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாது, அதனால ஒரே ஒரு உருண்டை வேர்க்கடலை உருண்டை மட்டும் எடுத்துப்போம். வெல்லம் நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க ஸ்வீட்னஸ்க்கு. மெயினான விஷயம் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை பொடி பண்ணியும் போட்டிருக்காங்க, பாதி பாதியா உடைச்சும் போட்டிருக்காங்க. மெயினா அந்த பொட்டுக்கடலையோட ஃபிளேவரும் வேர்க்கடலை ஃபிளேவரும் தூக்கலா இருக்கு. ஏலக்காவும் தட்டி போட்டிருக்காங்க, அந்த ஃபிளேவரும் சேர்ந்து அப்படியே குழந்தை பருவத்துக்கு கூட்டு போயிருச்சுங்க. இது வந்து சாமை ஸ்வீட் பொங்கல். இதோட பிரைஸ் வந்து 150 கொடுக்குறாங்க. நம்ம இதுல கொட்டிடுவோம், நிறைய இருக்கு, வேஸ்ட் பண்ண வேணாம் ஃபுட்டு. அரிசியிலையும் சிறுபருப்புலையும் பண்ற சக்கரை பொங்கலை இவங்க வந்து சாமையில பண்ணியிருக்காங்க. இது நார்மல் சக்கரை பொங்கலை விட சூப்பரா இருக்கு. தேங்காய்லாம் வந்து அப்படியே அரைச்சு போட்டிருக்காங்க. தேங்காய் வந்து கிரன்ச்சியா தெரியுது சாப்பிடும் போது. நார்மல் பொங்கல்ல வந்து தேங்காய் போட்டு நான் பார்த்தது கிடையாது. இன்னமும் இவங்க இப்படி பண்றாங்களேமா. ஃபைனலா வந்து நம்ம காஃபியோட தான் முடிப்போம் பிரேக்ஃபாஸ்ட். ஆனா வந்து இது வந்து அந்த காஃபி கிடையாது, ஃபில்டர் காஃபி இல்லைங்க, சுக்கு மல்லி காஃபி. இப்படியே இருக்கு. சுக்கோட ஃபிளேவர் அதிகமா போட்டு, அதே மாதிரி அந்த மல்லியோட மனமும் இருக்கு. லைட்டா கோல்டு இருந்தா கூட அப்படியே எடுத்துரும். நான் சாப்பிட்டதுலயே வந்து எனக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலா தெரிஞ்சுது. அவங்களோட மினி டிஃபன் காம்போல வர தோசை எல்லாம் எனக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்ததுங்க. எல்லாமே ட்ரை பண்ணலாம், பட் வந்து ஹைலைட்டா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த கம்பங்கூழ்ல இருந்து மினி டிஃபன்ல வர ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மினி டிஃபன்ஸ்லயே ஓலா வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸ்வீட்ல இருந்து உங்களுக்கு சாலட், இட்லி, தோசை, பொங்கல், வடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்போவுமே அதுலயே சாப்பிடலாம். எக்ஸ்ட்ராவா நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடவே தேவை கிடையாது. அவ்வளவு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, மனசுமே நிரம்பிடுச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த
கம்பு ரவா தோசையில மட்டும் அந்த தோசை வந்து இன்னும் ரொம்ப ரோஸ்டா இருந்ததுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அந்த கம்பு தோசைக்கு காண பதம் இதுவா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அதனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா மத்தபடி கிறிஸ்பினஸ் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவுதான். இப்போ வந்து எப்பவுமே ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிடுறோம், நம்ம ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த இடத்துக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலுமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.